Hello everyone, welcome to Veranda Race. So, இன்னைக்கு simple interest ஓட continuation தான் பார்க்க போறோம் and இன்னையோட simple interestல மோஸ்டா எல்லா types of problemsமே பார்த்து முடிச்சிருவோம் and next classல வந்து compound interest பார்ப்போம். ஓகேவா? So, அதுக்கு முன்னாடி Veranda Raceல join பண்ணனும் அப்படினா both offline and onlineல வந்து classes போயிட்டு இருக்கு அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சோ அத செக் அவுட் பண்ணிக்கோங்க and அது மட்டும் இல்லாம ஜனவரி 10th வந்து ஆன்லைன்கான ஃப்ரீ டெமோ கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க சோ ஈவினிங் 7 ல இருந்து 8:30 வரைக்கும் இருக்கும் சோ அதுல அந்த ஆன்லைன் ஃப்ரீ டெமோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணனும் அப்படினா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சோ அதுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த Zoom மீட்ல வந்து நீங்க அந்த ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா good afternoon as Vijay, Priya Paul, Veni Raja, good afternoon, Harish Anbu, hi. So, love நேத்து simple interest கான basic concepts புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் and இன்னைக்கு simple interestல remaining types of questions பார்த்துட்டு complete பண்ணிடலாம் ஓகேவா சதீஷ் குமார் good afternoon okay so இன்னைக்கான first question பார்க்கலாமா first question என்ன கொடுத்திருக்காங்க a man had 16,000 part of which he lent at 4% and the rest at 5% per annum simple interest. If the total interest received was 800 in 1 year, the money lent at 4% per annum was. Okay, va? Haritas, hi. So, இதை வந்து மோஸ்ட்டாக எப்படி சால்வ் பண்ணுவோம் மிக்சர் அண்ட் அலிகேஷன் மெத்தடில் இந்த கொஷினை சால்வ் பண்ணுவோமா ஓகே எஸ் ராபின் குட் ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுறாங்க டோட்டலாக 16,000 இருக்கு அண்ட் அதில் சம் அமௌண்ட்டை வந்து 4% இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ரிமைனிங் அமௌண்ட்டை 5% இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் அதுக்கப்புறமா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் போத் தி ஸ்கீம் வந்து 700 இன் எத்தனை இயர் 1 இயர்ல வந்து 700 so 4%ல எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இங்கே ரெண்டுக்குமே சேர்த்து டோட்டல் இன்ட்ரெஸ்டா 700 வந்திருக்கா ஓகேவா அப்போ 700 அப்படின்ற வேல்யூ சென்டரில் வரும் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இங்கே வேல்யூ இருக்கு அப்போ இந்த 4% 5%க்கும் வேல்யூஸ் எழுதணுமா ஸோ 4% ஆஃப் 16,000 அப்படின்றது வந்து என்ன வரும் 640யா okay so 4% of 16,000 அப்படின்றது 640 அதே மாதிரி 5% of 16,000 அப்படின்றது என்னது 800 okay so answer வந்து 10,000 Vijay Harish Anbu Rabin and Priya Paul okay so 10,000 next என்ன பண்ணுவோம் மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல சப்ராக்ட் பண்ணணுமா இங்க என்ன வரும் 100 and 700ல 640 போச்சு அப்படினா 60 so ratio வந்து இங்க என்ன வருது 5:3 ஓகேவா so இந்த 5:3 அப்படின்றது தான் என்னது இன்வெஸ்ட்மென்ட் ரேஷியோ so டோட்டலா 8 பார்ட்ஸ் உடைய வேல்யூ தான் 16,000 நமக்கு 4%ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தானே கேட்டிருக்காங்க so 4%ல இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ பார்ட்ஸ் 5 பார்ட்ஸ் உடைய வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணனும் p கேன்சல் ஆயிடும் 8 வந்து இங்க 2 டைம்ஸ் so 2000 into 5 ஆன்சர் என்னது 10,000 அப்படின்றது ஆன்சர் so ஆப்ஷன் 3 வந்து கரெக்ட் ஓகேவா சோ இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது நம்ம அத மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல தான் அப்ரோச் பண்ணனும் சோ அதுதான் ஃபாஸ்டர் வேவா இருக்கும் நார்மலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல சால்வ் பண்றதை விட மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல சால்வ் பண்ணனும் ஓகே is next one a man lent 60,000 partly at 5% and the rest at 4% simple interest if the total annual interest is 2,560 the money lent at 4% so இது was similar to last question okay so இங்க 60,000 இருக்கு partly 5% and remaining 4% ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க டோட்டலா எவ்வளவு கிடைக்குது 2,560 okay va so first 5% so 5% of 60,000 அப்படின்றது என்ன வந்துரும் 3,000 இங்க 4% so 4% of 60,000 அப்படின்றது வந்து என்ன வரும் 2,400 okay va இப்போ 3,000ல இருந்து 2,560 சப்ட்ராக்ட் பண்ணா வர்ற வேல்யூ என்ன வரும் 440
and 2560 ல இருந்து 2400 சப்ராக்ட் பண்ணா வர்ற வேல்யூ 160 0 0 கேன்சல் ஆயிடும் ரேஷியோ என்ன வரும் 4:11 இங்க நமக்கு கேட்டிருக்கிறது பிரியா பால் 44k நமக்கு கேட்டிருக்கிறது 4% ல எவ்வளவு அமௌண்ட் லெண்ட் பண்ணிருக்காங்கன்றது 4% கான ரேஷியோ என்னது 11 parts அப்ப நமக்கான ஆன்சர் 11 ஓட மல்டிபிள்ஸா தான் இருக்கும் சோ given ஆப்ஷன்ல ஒரே ஒரு 11 மல்டிபிள் இருக்குறதுனால அதை டைரக்டா மார்க் பண்ணிரலாம் அப்படி இல்லனா 4 plus 11 என்னது 15 parts உடைய வேல்யூ தான் 60000 and நம்ம 11 parts உடைய வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணனும் 15 வந்து இங்க 4 times cancel ஆகும் 4000 into 11 answer என்னது 44000 option 2 correctaன answer ஓகேவா yes next one in what time will 8000 at 3% per annum produce the same interest as 6000 does in 5 years at 4% simple interest என்ன சொல்லிருக்காங்க so 8000 வந்து principal and r வந்து rate of interest so இது வந்து எவ்வளவு வருஷத்துல 6000 5 years at 4% அதாவது ஸ்கீம்ஸ் 2 கூட வச்சுக்கலாம் so principal வந்து 6000 5 years and 4% simple interest இதுல வர்ற simple interest இந்த principal and இந்த rate of interest வந்து எத்தனை yearsல produce பண்ணுவாங்கன்றது தான் question so Harish and Bo answer 5 years okay is Gokul 5 years so first என்ன calculate பண்ணனும் simple interest என்னன்றதை calculate பண்ணனுமா so simple interest calculate பண்ணனும்னா number of years into rate of interest 5 into 4 என்னது 20 so 20% of 6000 okay percentage க்கு 20 again 10 cancel ஆயிடுமா சரி 10 cancel ஆகாது percentage க்கு 20 cancel ஆயிடும் 20 into 60 வந்து என்னது 1200 so இந்த 1200 அப்படின்ற simple interest இந்த 8000 principal and 3% interest க்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான் so rate of interest வந்து 3% into number of years தெரியாது இது ரெண்டையும் multiple பண்ணா வர்றது தான் நமக்கு என்னது simple interest 1200 and principal வந்து எவ்வளோ இருக்கு 100% அப்படின்றது வந்து 8000 க்கு ஈக்குவலா சோ இங்க 20 இங்க 20 கேன்சல் ஆயிடும் 10 கேன்சல் ஆயிடும் 8 வந்து எத்தனை டைம்ஸ் கேன்சல் ஆகும் 15 டைம்ஸ் கேன்சல் ஆகும் 3 அகைன் 5 டைம்ஸ் கேன்சல் ஆகும் என்னோட வேல்யூ என்னது 5 years அப்படின்றது ஆன்சர் ஓகேவா சோ என்னோட வேல்யூ 5 years ஓகே next one a sum of rupees 2800 is divided into two parts in such a way that the interest on both the part is equal. If first part is lent at 9% per annum for 5 years and second part is 6 years at 10% per annum, find the two sums in சொல்லிருக்காங்க. So overall principal எவ்வளோ 2800. So இதுல sum part வந்து என்ன பண்ணிருக்காங்க 9% for 5 years க்கும் ரிமைனிங் இருக்கிறத 6 years for 10% க்கும் இன்வெஸ்ட் பண்றாங்க சோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து எப்படி இருக்கா both the partsல ஈக்குவல்னு சொல்லிருக்காங்களா அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 which is equal to simple interest 2 அப்படின்றது தான மீனிங் சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்னது number of years into rate of interest ஓகேவா so number of years into rate of interest but இங்க 2 பார்ட்டா இருக்கு நமக்கு அந்த வேல்யூ என்னன்றது தெரியாது சோ அதனால x and y ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா அப்ப x and y ன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும் ஹரிஷ் and Boo Grace and Vijay 1200 and 1600 okay so இங்க அந்த principles வந்து என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் x and y அப்படினு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 9% for 5 years அப்போ 9% of 5 years into x ஏனா இந்த 45% of
principal தானே calculate பண்ணணும் x which is இது வந்து எதுக்கு equal 6 years and 10%. அதாவது 6 years and 10% of y க்கு equal 60% of y க்கு வந்து equal. So direct எழுதணும்னாலும் எழுதிக்கலாம் இல்ல இப்படி எழுதணும்னாலும் எழுதிக்கலாம். So percentage cancel ஆயிடும். ஓகேவா? And 5 வந்து 2 times cancel ஆகும். இங்க 3 வந்து again 2 times வரும். அப்ப x by y ஓட value என்னது 4/3. So x வந்து 4 parts and y வந்து 3 parts. So total 7 parts உடைய value தான் என்னது 2800. 1 part உடைய value வந்து 400. அப்ப x வந்து என்னவா இருக்கும் 4 parts. So 4 parts அப்படினா 4 into 400 which is equal to 1600 and y oda value 1200. 1 இங்க 3 into 400 போட்டுக்கலாம் இல்ல 2800 ல இருந்து 1600 சப்ட்ராக்ட் பண்ணா வர்ற ஆன்சர். சோ இந்த இடத்துல இந்த ஸ்டெப்புக்கு பதிலா டைரக்ட்டா எந்த ஸ்டெப்பும் எழுதிக்கலாம் 45% of x which is equal to 60% of y ன்றத எழுதிக்கலாம். ஓகேவா? சோ ஆன்சர் வந்து 1600 and 1200 அப்படின்றது வரும். ஓகே, next one. 1000 is invested at 5% per annum simple interest. If the interest is added to the principal after every 10 years, the amount will become 2000 after how many years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க 1000 rupees வந்து 5% per annumல simple interestல இன்வெஸ்ட் பண்றாங்களா ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறமா, அதாவது ஆஃப்டர் எவ்ரி 10 இயர்ஸ், அதாவது 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா அந்த 11th இயருக்கு போகும்போது அந்த பிரின்சிபலோட என்ன பண்றாங்க அந்த 10 இயர்ஸ்ல வந்த இன்ட்ரெஸ்டையுமே வந்து ஆட் பண்றாங்க. ஓகேவா? எஸ் விஜய் அண்ட் ஹரிஷ் அன்பு 20 இயர்ஸா 20 years வருதா? ஓகே, ஸோ இப்போ என்ன வரும்? ஸோ 11th இயரில் என்ன பண்ணுவாங்க அந்த 10 இயர்ஸில் வந்தால் இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ 10,000 rupees 5% per annumக்கு இனிஷியலாக இந்த பிரின்சிபல் அப்படின்றது வந்து ஃபார் எத்தனை இயர்ஸுக்கு மட்டும் 10 இயர்ஸுக்கு மட்டும்தான் ஆன்சர். ஓகேவா? எஸ் கோகுல் 16 2/3ன்றது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ 20 இயர்ஸ் அப்படின்றது வராது, 16 2/3. இந்த 10,000 rupees அப்படின்றது வந்து எத்தனை இயர்ஸுக்கு மட்டும் ஃபார் ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸுக்கு மட்டுமான பிரின்சிபல் தான் 11th இயர்ல இருந்து பிரின்சிபல் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அப்போ 10 இயர்ஸுக்கு என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்திருக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸா. ஸோ 5% இன்டூ 10 என்ன வரும் 50%. ஸோ 50% ஆஃப் 1000 which is equal to என்னது 500. ஸோ ஃபஸ்ட்டு 10 இயர்ஸுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 500. அப்போ 11th இயரில் பிரின்சிபல் வந்து என்னவா இருக்கும் 11th இயர்ல என்ன சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் எவ்ரி 10 இயர்ஸுக்கு அப்புறமா இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆடட் டு பிரின்சிபலா. அப்போ இங்க பிரின்சிபல் என்ன இருக்கும் 1000 rupeesோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 500 ஆட் பண்ணா வர்ற வேல்யூ என்னது 1500. ஸோ 11th இயர்ல இருந்து பிரின்சிபல் நமக்கு 1500. ஸோ இப்போ ஆஃப்டர் எவ்வளோ இயர்ஸுக்கு அப்புறமா இந்த 2000 rupees அப்படின்றது வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இப்போ பிரின்சிபல் வந்து எவ்வளோ 1500. ஸோ 1 இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன வரும் 5%. ஓகேவா? ஸோ 5% அப்படின்றது 75. 1 இயருக்கு 75 அப்படின்றது வருது. நமக்கு வந்து தி அமௌண்ட் பிகம் 200ன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி பிரின்சிபல் 500 இருக்கு. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மூலியமாக எவ்வளோ மட்டும் வேணும் 500 மட்டும் வேணுமா? ஓகேவா? ஸோ 500 மட்டும்தான் வேணும். 1 இயருக்கு 75 அப்படின்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எத்தனை இயர்ஸில் வந்து வரும் லைக்
4 இயர்ஸுக்கு வந்து 2 இயர்ஸுக்கு 150, 4 இயர்ஸுக்கு வந்து 4 இயர்ஸுக்கு 300, ஸோ 6 இயர்ஸுக்கு ஓகேவா. ஸோ இன்ட்டு 6 பண்ணால் என்ன வருது 450. அப்போ இங்கேயும் இன்ட்டு 6 பண்ணால் 6 இயரில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 450 இருக்குது. பட் நமக்கு இன்னும் 50 வேணும் இல்லையா. ஆல்ரெடி பிரின்சிபல் 1500 இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மூலியமாக 500 மட்டும் எவ்வளோ இயர்ஸில் வரும்ன்றதை தான் கேல்குலேட் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு 2000 வரும். ஸோ 6 இயர்ஸில் 450 வந்துருச்சு. அண்ட் 7th இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. ஸோ 7th இயருக்கு 1 இயர் ஃபுல்லாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 75, பட் நமக்கு 50 தான் வேணும். அப்படின்னா 50/75 என்னது 2/3. அப்போது இங்கே என்ன வரும் 6 2/3 இயர்ஸ். பட் ஓவராலாக கேட்டிருக்காங்க. இனிஷியலாக 10 இயர்ஸ் இருக்கிறதுனால 10 + 2/3 ஆன்சர் என்னது 16 2/3 இயர்ஸ் அப்படின்றது ஓகேவா. ஸோ இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணி தான் சால்வ் பண்ணணும் ஓகேவா. ஸோ 16 2/3 இயர்ஸ் அப்படின்றது வரும். Okay, next one. 800 becomes 956 in 3 years at a certain rate of simple interest. If the rate of interest is increased by 4%, what amount will 800 become in 3 years? Okay, so 800 becomes 956 in 3 years ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 800 அப்படின்றது பிரின்சிபல், 956 அப்படின்றது அமௌண்ட். ஸோ 3 இயர்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இஃப் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 4%, வாட் அமௌண்ட் வில் 800 பிகம் இன் 3 இயர்ஸ் ஓகேவா. ஸோ இதை நம்ம ட்ரெடிஷ்னலாகவும் சால்வ் பண்ணலாம். பட் ஃபாஸ்ட்டாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இனிஷியலாக எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது ஓகேவா. பட் ஃபார் 3 இயர்ஸுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் என்னது, அமௌண்ட் அப்படின்றது ஆல்வேஸ் பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதா ஓகேவா. ஸோ இந்த 956 அப்படின்றது பிரின்சிபல் ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 இயர்ஸுக்கா ஓகேவா. ஸோ இனிஷியலாக ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை நம்ம 6%ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. எஸ் கோகுல் அண்ட் ஹரிஷ் அன்போ 1052ன்றது கரெக்ட் ஓகேவா. ஸோ இனிஷியலாக பிரின்சிபல் ஏதோ பிரின்சிபல் வந்து 800, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியாது, அதை R1ன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா. அண்ட் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஆட் பண்ணும்போது அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இனிஷியலாக அங்கே என்ன வேணால் இருக்கட்டும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எக்ஸ்ட்ரா எதை மட்டும் ஆட் பண்ணுறாங்க 4%-ஐ மட்டும் ஆட் பண்ணுறாங்களா. ஃபார் எத்தனை இயர்ஸுக்கு 3 இயர்ஸுக்கு ஆட் பண்ணுறாங்களா. அப்போ எக்ஸ்ட்ரா நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோம், ஒரு 12% மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோமா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அதை மட்டும் பிரின்சிபலில் கேல்குலேட் பண்ணி இந்த 956ஓட ஆட் பண்ணால் போதுமா. இனிஷியலாக ஒரு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த 10% ஃபார் 3 இயர்ஸுக்கு 956 அமௌண்ட். நெக்ஸ்ட்டு அந்த 10ஓட தான் 4 ஆட் பண்ணுறாங்க. ஸோ 14% ஃபார் 3 இயர்ஸ். ஆல்ரெடி அதில் அந்த 14-ஐ 10 + 3ன்னு எழுதணும்னா இனிஷியலாக இருக்கிற அமௌண்ட் வந்துடும் இல்லையா. ஸோ எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது அப்படின்றத மட்டும்தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது 4% ஆட் பண்ணுறாங்க ஃபார் 3 இயர்ஸுக்கு. அப்போ 12% ஆஃப் 800 என்ன வந்துடும், பர்சன்டேஜுக்கு 20 கேன்சல் ஆகிடும். ஸோ 96. அப்போ இனிஷியலாக இருக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட 96-ஐ ஆட் பண்ணால் வர்றது தான் வேல்யூ 1052வா. ஸோ இனிஷியல் இன்ட்ரெஸ்ட் 6.5, ஃபைனல் இன்ட்ரெஸ்ட் 10.5ன்றது கரெக்டு தான். பட் என்ன பண்ண வேண்டாம், இனிஷியல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபைனல் இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ண வேண்டாம் ஓகேவா. ஸோ இப்போ இனிஷியலாக 6.5 இருக்குது. ஃபார் 3 இயர்ஸுக்கு
எனக்கான amount வந்து 956. Next 4% increase பண்றோம் 10.5 வருது. அந்த 10.5 for 3 years க்கா. இப்போ இந்த 10.5% for 3 years நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 6.5 plus 4.5 into 3 இப்போ இந்த ரெண்டையும் 3 into 6.5% மல்டிபிள் பண்ணும்போது வர்ற வேல்யூ தான் என்னது 956. ஸோ அதனால நம்ம இதை கால்குலேட் பண்ணாம எக்ஸ்ட்ரா இருக்கிற இதை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ 4% for 3 yearsக்கு 12% உடைய வேல்யூவை மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும் 1052ன்றது ஆன்சர். ஓகே, next one. If sum of money amounts to 12,900 and 14,250 at the end of the 4th year and 5th year respectively at a certain rate of simple interest, then the rate of interest is. Okay va? So rate of interest வந்து என்னன்றதை calculate பண்ண சொல்லியிருக்காங்க. 4th year ஓட end and 5th year ஓட endல அவங்களுக்கு கிடைக்கிற amount வந்து 12,900 and 14,250. So amount இருக்கு. அப்போ இதை ரெண்டையும் subtract பண்ணா நமக்கு 1 yearக்கான simple interest கிடைக்குமா? அப்போ 1 yearக்கான simple interest வந்து என்னது 14,250 minus 12,900 which is equal to என்ன வரும்? If a sum of money amounts to 12,900 and 14,250 at the end of 4th year and 5th year respectively at a certain rate of a simple interest. Okay va? So இங்க 50ல 00 போச்சு அப்படின்னா 50, இங்க 142 இருக்கு, இங்க 129 இருக்கு. ஸோ 1350 வா 1 இயருக்கான simple interest வந்து 1350 which I 10. ஓகே, ஸோ இது வந்து 1 இயருக்கான simple interest. ஸோ நமக்கு இங்க 4th இயரோட amount இருக்கு. ஓகேவா? ஸோ 4th இயரோட amount என்னது 12,900. ஸோ நமக்கு பிரின்சிபல் கால்குலேட் பண்ணாதானே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை கால்குலேட் பண்ண முடியும். பிரின்சிபலை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணணுமா? 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1,350 அப்படின்னா 4 இயர்ஸுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும் 1350 into 4. ஓகேவா? ஸோ 4 into 1000 வந்து 4,000, 350 into 2 வந்து 700. ஸோ into 4 அப்படின்னா 1,400 என்ன வரும் 5,400 அப்படின்றது 4 இயர்ஸோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ பிரின்சிபல் என்னவா இருக்கும் அமௌண்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்டா which is equal to 500. 12ல 5 போச்சு அப்படின்னா 7. ஸோ பிரின்சிபல் எவ்வளோ 700 அப்படின்றது பிரின்சிபல். ஸோ இந்த 7,500. ஸோ இந்த 7,500ல 1,350 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ணால் அதுதான் ஆன்சர். எஸ் ராபின், ஹரிஷ் அன்பு, கௌரி பிரியா. ஆன்சர் என்னது 18%. பிரின்சிபல் தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 இயருக்கு தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணலாம்ல. ஸோ 1350 which is equal to 7,500 into 100. 2 zeros cancel ஆயிடுமா? ஓகே, and again 25 வால cancel பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து 3 times வரும். 25 5s are 125, remaining 10 இருக்கும் 4 times, 3 18 times cancel ஆகும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 18%ன்றது ஆன்சர். ஓகேவா? ஸோ 7th ஒன்னுக்கான ஆன்சர் வந்து 18%. எஸ், நெக்ஸ்ட் ஒன். ஸோ எல்லாருக்குமே புரியுது இல்லை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான கொஷின்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ பேசிக் கான்செப்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே ரிமைனிங் இருக்கிற எல்லா சம்ஸையுமே சேம் ஒரே மாடலில் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? Next one. If sum of money becomes 7/6 of itself in 3 years at a certain rate of simple interest, the rate per annum is. Okay. So rate of interest தான் என்னன்னு சொல்லி calculate பண்ண சொல்லியிருக்காங்க.
a sum of money becomes 7 by 6th of itself in 3 years. Okay va? Is Priya clear? Okay, so ஒரு sum of money வந்து 7 by 6th of itself in 3 years அப்படின்னா இங்க principal வந்து என்னவா இருக்கும் 6x and amount அப்படின்றது என்னது 7x in எத்தனை yearsல வந்து இத 7 by 6th time ஆயிருக்கு 3 yearsல ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Is Gokul 5 by 9. Okay va? So answer என்னது 5 by 9. இப்போ principal வந்து 6x amount வந்து 7x அப்படின்னா simple interest என்னது amount minus principal which is equal to x அப்படின்றதா நம்ம என்ன calculate பண்ணணும் simple interest தானே என்னன்றதா rate of interest தானே என்னன்னு calculate பண்ணணும். ஓகேவா? so rate of interest தான் வந்து நம்ம calculate பண்ண போறோம். அப்ப simple interest அப்படின்றது வந்து rate of interest into n அப்படின்றது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா எதுக்கு ஈக்குவல் simple interest க்கு ஈக்குவல் and 100% அப்படின்றது வந்து principal. so x and x cancel ஆயிடுமா? ஓகேவா? so இங்க n க்கு பதிலா நம்ம எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் number of years வந்து 3 years அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாமா? and again இதை cancel பண்ணோம்னா இது வந்து 3 times and இங்க வந்து 50 times வரும். so cross multiple பண்ணா 9r which is equal to 50. r ஓட வேல்யூ என்னது 50 by 9 which is equal to 5 by 9% அப்படின்றது. ஓகேவா? so simple interest வந்து நம்ம rate of interest into n க்கு number of years multiple பண்ணா அதுக்கு equal and principal வந்து always 100. so அதை equal பண்ணா answer 5 by 9. okay, this next one. A certain sum of money becomes 3 times of itself in 20 years at simple interest. In how many years does it become double of itself the same rate of interest? Okay va? so என்ன சொல்லிருக்காங்க ஒரு certain sum ஒரு certain principal வந்து becomes 3 times of itself in 3 years. அதாவது அது இனிஷியலா p இருக்கு அப்படினா 3 times அதாவது 3p 20 yearsல வந்து ஆயிருக்கான். அதே மாதிரி in how many years does it become double of itself the same rate of interest? ஓகேவா? so இங்க rate of interest வந்து same ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? so இந்த क्वेश्चनையும் ட்ரெடிஷனல் வேல சால்வ் பண்ண போறது கிடையாது. so simple interestல வந்து இந்த மாதிரி double of itself and triple of itself அப்படினு சொல்றாங்க அப்படினா நம்ம இந்த simple interest அப்படின்றத டைமுக்கு ஈக்குவல் பண்ணி எடுத்துப்போம். ஓகேவா? ஹரிஷ் அன்பு ராபின் விஜய் அண்ட் கோகுல் ஆன்சர் வந்து 10 years. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து டைமுக்கு ஈக்குவல். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இனிஷியலாக இருக்கிற பிரின்சிபல் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த பிரின்சிபல் அப்படின்றத நம்ம பீன்னு எடுத்துக்கிட்டோம்னா and it becomes 3 times itself in 20 years. so 3 times of itself na amount enna ஆயிருது 3 times of principal na ஆயிருது எப்போ when n equal to 20 years ன்னு இருக்கும்போது. அப்போ principal and amount இருக்கு அப்படின்னா simple interest மட்டும் என்ன வந்துடும் இதை ரெண்டையும் subtract பண்ணா வர்ற வேல்யூ என்னது 2 times of principal ஆ? ஓகேவா? so 2 times of principal. so இந்த 2 times of principal தான் simple interest. எத்தனை yearsல வந்திருக்கு 20 yearsல 2 times of principal ஆயிருக்கு. நமக்கு என்ன calculate பண்ண சொல்லிருக்காங்க in how many years it became double of itself at the same rate of interest. so எவ்வளோ yearsல அது double ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இனிஷியலா வந்து பிரின்சிபல் என்னன்னு தான் இருக்கும் பீன் தான் இருக்கும். அமௌண்ட் வந்து டபுள் ஆஃப் இட் செல்ஃப்னா என்ன ஆயிருது 2 times ஆஃப் பிரின்சிபல் ஆயிருதா 2 times ஆஃப் பிரின்சிபல் ஆயிருது. அப்போ இந்த கேஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்னவா இருக்கு பியா இருக்கு. ஓகேவா? அப்போ 2p ஆகிறதுக்கு 20 years ஆகுது அப்படின்னா
1 times of p மட்டும் ஆகிறதுக்கு எத்தனை years ஆகும்? 10 years ஆகுமா? So answer என்னது? 10 years. So simple interestல இந்த மாதிரி doubles இல்ல triples அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா simple interest-ஐ டைமுக்கு ஈக்குவல் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ sum of principal வந்து 20 yearsல 3 times ஆகுதுன்னா principal வந்து 1x லைக் பிக்கு பதிலாக எக்ஸ்ன்னு எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ்ன்னு இருக்கும் அண்ட் அமௌண்ட் வந்து 3x அப்படின்றது இருக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 2x. அந்த 2x உடைய வேல்யூ தான் 20 years. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா இன் ஹவு மெனி இயர்ஸில் பிரின்சிபல் வந்து double of itself அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் எக்ஸ் அமௌண்ட் வந்து 2x. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்ன்னு இருக்கும். 2x உடைய வேல்யூ 20 years அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 10 years. ஓகேவா? Next one. So next to இதே question தான். A sum of money at simple interest triples itself in 15 years. It will become 5 times of itself in. ஓகேவா? ஸோ சிமிலர் கொஷின்ஸ் தான், நம்பர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத டைமுக்கு தான் வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ இங்கே பிரின்சிபலை வந்து பீன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, sum of money of simple interest triples itself in 15 years. அப்போ இனிஷியலாக பிரின்சிபல் வந்து எக்ஸ்ன்னு இருக்கு அப்படின்னா 15 yearsல அமௌண்ட் என்ன ஆயிடுது? ட்ரிப்பிள் ஆயிடுது அப்படின்னா 3x. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? 2xன்னு இருக்குமா? ஸோ இந்த 2x அப்படின்றது எத்தனை இயர்ஸில்? 15 yearsல. ஓகேவா? எஸ் கௌரி பிரியா, கேசயா, சந்தியா அண்ட் கௌரி பிரியா 30 அப்படின்றது கரெக்ட். ஓகேவா? ஸோ 2x உடைய வேல்யூ தான் 15 years அண்ட் அதுக்கப்புறமா இட் வில் பிகம் 5 times of itself in how many years அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் வந்து எக்ஸ்ன்னு தான் இருக்கும். 5 times of itselfனா அமௌண்ட் என்னவாயிடும்? 5xன்னு ஆகிடும். இப்போ இந்த கேஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது? x minus 5x என்னது? 4x. ஸோ 4x ஆகிறதுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆகும்னு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். 2x ஆகிறதுக்கு 15 years அப்படின்னா 4x ஆகிறதுக்கு எத்தனை இயர்ஸ் ஆகும்? 15 into 2 30 years ஆகும். ஸோ ஆப்ஷன் 3 கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ 10th ஒன்னுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 30 years அப்படின்றது. ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் டபுள்ஸ் அண்ட் ட்ரிபிள்ஸ் சொல்கிறாங்கன்னா மட்டும், ஒருவேளை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் டபுள் அண்ட் ட்ரிபிள் சொல்கிறாங்க அப்படின்னா அதை வேறு மெத்தடில் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து டைமுக்கு ஈக்குவல் அப்படின்றது ஒன்லி ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான கொஷின்ஸுக்கு மட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். The rate of simple interest per annum at which a sum of money doubles itself in 16/2/3 years is. Okay va? So the rate of a simple interest per annum at which a sum of money doubles itself in 16/2/3 years is. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் மணி வந்து டபுள்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஓகேவா? எஸ் கோகுல் அண்ட் விஜய் 6 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ 16/2/3 இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 16/2/3யோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது? 1/6. ஸோ ஆன்சர் அதனால 6% அப்படின்னு தான் வரும். பட் சால்வ் பண்ணணும் அப்படின்னா சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ சம் ஆஃப் மணியை வந்து நம்ம பிரின்சிபலை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் அண்ட் டபுள்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னா அமௌண்ட் என்னவாயிடும்? 2x ஆகிடும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது? எக்ஸ். ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ் ஆகிறதுக்கு என்ன ஆயிருக்கு? எவ்வளோ இயர்ஸ் ஆயிருக்கு? 16/2/3 years வந்து ஆயிருக்கு. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்களா? ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து ஆல்வேஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்
into number of years. So rate of interest into number of years. 16 2 by 3 அப்படின்றத எப்படி எழுதிக்கலாம்? 50 by 3. So 50 by 3 which is equal to x அப்படின்றது. And simple interest எடுத்திருக்கோம். Next வந்து principal. So principal வந்து x and இது வந்து 100% equal. So x and x cancel ஆயிடும். 15 இங்க 2 times cancel ஆகுமா? So r by 3 which is equal to 2 or equal to 6%. Okay வா? So இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? Simple interest which is equal to r into n and principal equal to 100% என்ற formula எழுதி இதை solve பண்ணியிருக்கோம். இல்லை 16 2 by 3 ஓட fraction value 1 by 6. So obviously percentage வந்து 6% அப்படின்றது வரும். ஓகேவா? Next one. A certain sum of money amounts to rupees 2,200 at 5% per annum at the rate of interest and rupees 2,320 at 8% interest in the same period of a time. The period of a time is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு certain sum of money amounts to அப்படின்னா இந்த 2,200 அப்படின்றது amount, r வந்து rate of interest and இங்கேயும் இது வந்து amount தான் and இது வந்து rate of interest, same period of timeன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது எவ்வளோ இயர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ calculate பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்கு? ஏதோ ஒரு சம் அமௌண்ட். ஸோ இந்த இடத்துல பிரின்சிபல் அப்படின்றது வந்து ஈக்குவலா? ஓகேவா? ஸோ பிரின்சிபல் அப்படின்றது வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அந்த பிரின்சிபலை அவங்க 5%ல் 5% per annum இன்வெஸ்ட் பண்ணும்போது 2,200 கிடைக்குது. சேம் சம்மை 8% per annumல இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 2,320 அப்படின்றது கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 5%ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் 2,200. 6%ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் 8%ல இன்வெஸ்ட் பண்ணும்போது 2,020. இது ரெண்டுமே என்னது தான்? அமௌண்ட் தான். இப்போ இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா 3% உடைய வேல்யூ தான் என்னது? 120. 1% உடைய வேல்யூ என்னது? 40. ஓகேவா? ஸோ கேசியா 3 இயர்ஸா? ஓகே. ஸோ 1% உடைய வேல்யூ வந்து 40 அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ லைக் 5% உடைய வேல்யூவோ இல்லை 8% உடைய வேல்யூவோ என்னன்றதை கால்குலேட் பண்ணி சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? பிரின்சிபல் அப்படின்றது கிடைக்குமா? ஒன்று 5% கால்குலேட் பண்ணிக்கலாம், இல்லை 8% கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 5% கால்குலேட் பண்ணால் என்ன வரும்? 5 into 40 which is equal to 200. ஓகேவா? அப்போ பிரின்சிபல் வந்து என்னது? 2,200ல இருந்து அமௌண்ட்ல இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை சப்ராக்ட் பண்ணால் 2,000 அப்படின்றது வந்துடுச்சா? ஸோ பிரின்சிபல் வந்து 2,000 அண்ட் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்னது? தி பீரியட் ஆஃப் டைம் தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிரின்சிபல் 2,000 இருக்கு அண்ட் நமக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து என்ன இருக்கு? 200 அப்படின்றது தான் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்டா? ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 200. ஸோ இந்த 2,000ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 200 அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 5% அப்படின்றது தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸை வந்து கால்குலேட் பண்ணால் என்ன வரும்? கிவன் கொஷின்ல இருந்து ஓகே. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தேவையில்ல, பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 200ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். பிரின்சிபல் வந்து 200, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% அண்ட் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது n தான் வந்து எவ்வளோ இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 200ன்னு இருக்கா? அப்போ 5% into n which is equal to 200 and 100% உடைய வேல்யூ which is equal to என்னது? 2,000. ஸோ இது 10 times கேன்சல் ஆகும்.
percentage cancel ஆயிடும் ஒரு 0 5 2 times cancel ஆகும் என்னோட வேல்யூ என்னது 2 years so option 4 வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேவா is Priya Paul Gokul Grace and Harsha 2 years அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஓகே next one A and B borrowed 3,000 and rupees 3,200 respectively at the same rate of interest for 2.5 years. If B paid rupees 40 more interest than A, find the rate of interest in சொல்லிருக்காங்களா so இங்கேயும் என்ன சொல்லிட்டாங்க same rate of interest so R வந்து எப்படி இருக்கு சேமா இருக்குன்றத சொல்லிட்டாங்க A and B borrowed 3,000 and 3,200 respectively and years வந்து என்னன்னு இருக்கு 2.5 years ன்னு தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா so இப்போ B paid 40 more interest than A so இந்த 40 அப்படின்றது என்னது simple interest so அதாவது A and B ஓட simple interestக்கான difference தான் 40 அப்போ simple interest 1 minus simple interest 2 which is equal to 40 but B paid 40 more ன்னு சொல்லிருக்காங்க அப்படினா simple interest 2 ல இருந்து என்ன பண்ணனும் simple interest 1 வந்து நம்ம subtract பண்ணனும் ஓகேவா is Vijay and Gokul answer என்னது 8% okay so simple interest அப்படினா rate of interest into என்ன இங்க rate of interest தெரியாது பட் ரெண்டுலயுமே rate of interest அப்படின்றது சேம் தான் ஓகேவா அப்ப என்ன வரும் r percentage of n வந்து என்னது 2.5 years அப்படினா இத 5/2 ன்னு எழுதிக்கலாமா so 5/2 of 3,200 minus r percentage of number of years வந்து 5/2 தான் into 3,000 which is equal to என்னது 40 ரெண்டோட simple interest ஓட difference தான் 40 ன்னு சொல்லிருக்காங்க so அதனால simple interest னா number of years into rate of interest அத அந்த percentage நம்ம principal ல calculate பண்ணுவோம் so இப்போ இத simplify பண்ணா என்ன வரும் percentage க்கு 2 zeros வந்து cancel ஆயிடும் 2 வந்து 16 times இங்க 2 வந்து 15 times so 16 into 5 என்ன வரும் 80r minus 15 into 5 75r which is equal to 40 5r ஓட value 40 அப்படினா r ஓட value என்னது 8 so option 3 8% அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஓகேவா this next one the simple interest on a certain sum at 5% per annum for 3 years and 4 years difference by 42 the sum is அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்களா ஈஸியான क्वेश्चनா ஒரு simple interest on a certain sum so இங்க வந்து principal சேமா தான் இருக்கு rate of interest சேம் தான் அதே 5% 3 years க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 4 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது வர இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் என்னது 42 ஸோ பிரின்சிபலை வந்து எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டா ஓகே எஸ் விஜய் 840ன்றது கரெக்டா ஸோ 5% ஃபார் 3 இயர்ஸ் அப்படின்னா 15% ஆஃப் எக்ஸ் அண்ட் இங்கே 4 into 5 என்ன வரும் 20% ஆஃப் எக்ஸ் இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் என்னது 42 so 5% of x ஓட value தான் 420 நமக்கு என்ன தேவைப்படுது principal தானே என்னன்னு கேட்டிருக்காங்க so 100% என்ன அப்படின்றத calculate பண்ணாலே போதும் 100% வந்து என்ன வந்துடும் ஏன்னா 100% percentage cancel ஆயிடும் 5 வந்து இங்க ஓகே so percentage வராதுல்ல so 5% உடைய value தான் என்னது 42 அப்படின்றது so 100% உடைய value என்னன்றதை calculate பண்ணனும் so into 20ன்றது போட்டா வந்துடுமா so 42 into 20 840ன்றது answer ஓகேவா is 42 into 20 840ன்றது தான் answer okay next one
Simple interest on a sum of money is 4/9 of a principal and the number of years is equal to the rate percent per annum. The rate per annum is, okay va? The simple interest on a sum of money is 4/9 of the principal. அப்போ principal என்னன்னு இருக்கும் 9x ன்னு இருக்கும். Simple interest என்னன்னு இருக்கும் 4x ன்னு இருக்குமா? Simple interest on a sum of money ன்னு தானே சொல்லியிருக்காங்க. 4/9 னா principal வந்து 9x and simple interest வந்து 4x அப்படின்றது. The number of years is equal to the rate of interest. So n அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க? ஆருக்கு வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்றதை கால்குலேட் பண்ணணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸா. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னா என்ன வரும்? எண்ணுக்கு பதிலாக அகெயின் எதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? அதாவது r into n which is equal to 4x and 9x அப்படின்றது 100க்கு ஈக்குவல். இப்போ இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? ஸோ எண்ணுக்கு பதிலாக எதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? ஆர்ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஓகேவா? ஸோ ஆர் அப்போ எக்ஸ் அண்ட் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். 9r² which is equal to 400. r² வேல்யூ 400/9. அப்போ ஆரோட வேல்யூ என்னது? 20/3 which is equal to 6. 2/3% அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? Is Vijay and Gauri Priya 6 2/3% அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? Next one. Mohan lent some amount of money at 9% simple interest and an equal amount of money at 10% simple interest each for 2 years. If his total interest was rupees 760, what amount was lent in each case? Okay va? So Mohan வந்து some amount 9% simple interest க்கும் same equal amount வந்து 10% simple interest க்கும் கொடுக்குறாங்க. for எத்தனை இயர்ஸுக்கா? 2 இயர்ஸுக்கு. ஸோ 2 இயர்ஸில் அவங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து 716 சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பிரின்சிபல் ஈக்குவலாக தான் இருக்குது. பட் 2 இயர்ஸுக்கு 1 இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9% அப்படின்னா 2 இயர்ஸுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 18%. ஸோ 18% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 இயருக்கு 10% அப்படின்னா 2 இயருக்கு 20% ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 760. பிரின்சிபல் ஈக்குவல்ன்றதுனால எக்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸ்பிரியா, விஜய், கிரேஸ், கௌரி பிரியா அண்ட் சந்தி ஆன்சர் என்னது? 2000. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 38% உடைய வேல்யூ தான் என்னது? 760. நமக்கு தேவை 100%. பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும். இது வந்து 20 டைம்ஸ் கேன்சல் ஆகும். 20 into 100 என்னது? 2000 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஃபார் 2 இயர்ஸ்ன்னு கொடுத்ததுனால இங்கே 18% அண்ட் 20% அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ 80% ஆஃப் 100x. ஸோ பிரின்சிபல் வந்து 100x தானே. ஸோ 80% ஆஃப் 100x அப்படின்றது 18 தான் வரும். அண்ட் 20% ஆஃப் 100x அப்படின்றது 20 தான் வரும். ஸோ டோட்டலாக 38% உடைய வேல்யூ 760க்கு ஈக்குவல். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். If the simple interest for 6 years be equal to 30% of the principal, it will be equal to the principal after. Okay va? So simple interest for 6 years வந்து 30% of principal க்கு equal. So principal always என்னன்னு எடுத்துப்போம்? 100 எடுத்துப்போமா? Okay va? அப்போ simple interest for 6 years கான simple interest வந்து 30% of principal க்கு equal னா 100ல 30% எவ்வளோ? 30யா? Okay va? In it will be equal of the principal, it will be equal to the principal after சொல்லி கேட்டிருக்காங்களா? Okay va? So 1 yearக்கு என்னன்னு வரும்? 5 அப்படின்றது வரும். So if the simple interest for 6 years be equal to 30% of the principal. So 6 years
வந்து simple interest வந்து 30, it will be equal to the principal. So how many yearsல இது வந்து 100க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி தானே கேட்டிருக்காங்க. So 20 years ஆன்சர். 6 இயர்ஸுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 30 அப்படின்னா 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 5. பட் நமக்கு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபலுக்கு ஈக்குவலா இருக்கணுமா, அதாவது எத்தனை வருஷத்துல 100 ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவோம், இன்ட்டு 20 பண்ணா வருமா. ஸோ 1 into 20 ஆன்சர் என்னது 20 years அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா. Next one. In how many years will the simple interest on a sum of money be equal to the principal at the rate of 16.2/3% per annum? So இது வந்து ப்ரீவியஸாக கூட ஒரு சம் பார்த்தோம். பட் அதில் வந்து 16.2/3 இயர்ஸ் கொடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இங்கே 16.2/3 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து இயர்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 18th ஒன்னுக்கான ஆன்சர் என்ன வரும்? எஸ் விஜய், ஆன்சர் என்னது? 6 இயர்ஸா? ஓகேவா. ஸோ 16.2/3 என்னது 1/6. ப்ரீவியஸாக இதே மாதிரி ஒரு கொஷின் பார்த்தோம். ஓகேவா. ஸோ அங்கே 16.2/3 இயர்ஸ் இருந்தது. ஸோ நான் பர்சன்டேஜ் வந்து 6% வந்தது. எங்கே 16.2/3% கொடுத்து அண்ட் அதுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன தான் வரும்? 6 years அப்படின்றது தான் வரும். ஓகேவா. Next one. A person invests money in 3 different schemes for 6 years, 10 years and 12 years at 10%, 12%, 15% simple interest respectively. At the completion of each scheme, he gets the same interest, the ratio of his investment. ஓகேவா. ஸோ 3 schemes இருக்கு. ஸோ 3 schemesலையும் அவங்க different principles, different இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை எக்ஸ், ஒய் அண்ட் ஜெட்னு எடுத்துக்கலாமா. ஓகேவா. அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்னென்னு இருக்கு, நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ இது வந்து பிரின்சிபல் அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 6 years, 10 years அண்ட் 12 years. அண்ட் அதுக்கப்புறமா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, 10%, 12% அண்ட் 15%. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெஸ்பெக்டிவ்லி அட் தி கம்ப்ளீஷன் ஆஃப் ஈச் ஸ்கீம் ஹி கெட்ஸ் தி சேம் இன்ட்ரெஸ்டா. அப்போ இந்த 3 ஸ்கீம்ஸுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 அப்படின்றத ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் நம்பர் ஆஃப் இயர்ஸையும் மல்டிபிள் பண்ணுறதா. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 60% ஆஃப் x which is equal to 120% of y which is equal to 12 into 15 என்ன வரும், 150, 180% of z. ஓகேவா. ஸோ பர்சன்டேஜ் மூணுலையும் காமனாக இருக்குது, கேன்சல் ஆகிடும். ஸோ ரேஷியோ வந்து என்ன வந்துடும், x equal to 2y equal to 3z. பட் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ x, y and z. ஓகேவா. அப்போ x by y என்னது, x by y ன்னு கால்குலேட் பண்ணலாம். இல்லை அந்த மூணுக்கும், அதாவது 1:2:3க்கான இன்வர்ஸ் ரேஷியோ எடுத்தால் அதுதான் வந்து நமக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ 1:2:3க்கான இன்வர்ஸ் ரேஷியோ என்னது, 6:3:2. 6:3:2ன்றது என்னது, ஆப்ஷன் 1 வந்து கரெக்டான ஆன்சர். இல்லை இப்படி சால்வ் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2y ஈக்குவல் டு 3zன்னு இருக்குது. ஸோ அதுக்கு இன்வர்ஸ் ரேஷியோ எடுத்தால் தான் XY Zோட வேல்யூ வரும். ஸோ டேரெக்டாக இன்வர்ஸ் ரேஷியோ எடுங்க. இல்லைனா x by y which is equal to 2/1ன்னு இருக்கும். அண்ட் y by z which is equal to 3/2ன்னு இருக்கும். ஒய்யோட வேல்யூ இங்கே 1ன்னு இருக்குது, இங்கே 3ன்னு இருக்குது. அப்போ இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் which is equal to என்ன வந்துடும், 6/3. அப்போ x
y z ஓட வேல்யூ 6:3:2 either வேல ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ இன்வர்ஸ் ரேஷியோ அப்படின்னா லைக் இப்போ ஒரு 3 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு இதே கொஷினில் 1:2:3 இருக்குது. இதுக்கான ஏன்னா இந்த மூணுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, பட் விச் இஸ் எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட்டோட வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் விச் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூ வேணும்னா இன்வர்ஸ் ரேஷியோ எடுப்போம். ஸோ இன்வர்ஸ் ரேஷியோ அப்படின்றது இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்பருக்கு, அதாவது இங்கே ஃபர்ஸ்ட் நம்பருக்கு இன்வர்ஸ் ரேஷியோ வரணும்னா அதை மட்டும் மறைச்சிட்டு ரிமைனிங் இருக்கிற 2 நம்பர்ஸோட வேல்யூஸை மல்டிபிள் பண்ணி எழுதணும். இப்போ 1 மட்டும் ஹைட் பண்ணிட்டா ரிமைனிங் 2 × 3 இருக்கா, 2 × 3 மல்டிப்ளிகேஷன் என்னது 6. இப்போ செகண்ட் ஒன்னுக்கு நான் இன்வர்ஸ் ரேஷியோ எழுதணும்னா 2 மட்டும் ஹைட் பண்ணிப்பேன், 1 × 3 1 × 3 மல்டிபிள் பண்ணால் 3. நெக்ஸ்ட் 3க்கு இன்வர்ஸ் ரேஷியோ வேணும் அப்படின்னா 3 மட்டும் ஹைட் பண்ணிட்டு 1 × 2 போட்டால் என்ன வரும் 2. ஸோ 6:3:2 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இன்வர்ஸ் ரேஷியோ தான் வரும், ஏன்னா விச் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து ஈக்குவல் இந்த மூணுமே. ஸோ அதனால தான் இன்வர்ஸ் ரேஷியோ அப்படின்றத எடுக்கிறோம். ஓகேவா? அண்ட் லாஸ்ட் கொஷின் வந்து ஹோம்ஒர்க். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிதின் borrowed some money at the rate of 6% per annum for first 3 years, 9% for the next 5 years and 13% for the period beyond 8 years. If the total interest paid by him at the end of 11 year is 8,160, the money borrowed by him was. ஓகேவா? ஸோ இதில் வந்து பிரின்சிபல் அப்படின்றது சேம். ஸோ பிரின்சிபல் அப்படின்றத வந்து சேமாக வச்சுட்டு இந்த கொஷினை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக வரும். ஸோ இந்த 20th கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் இருக்கிற எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்களோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் நாளைக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். அண்ட் ஐ ஹோப் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். We will meet in next class. Thank you.